ஓம் நம சிவாய. பக்தர்களே, இந்த ஒரு நாமம் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்கத் தொடங்கினால் இருளின் சுவர் மெதுவாக சிதறும். இன்று நான் உங்களிடம் பேசுவது மகா சிவராத்திரி பற்றி. இது ஒரு விழா மட்டுமல்ல, இது ஒரு விரதம், ஒரு ஒழுக்கம், ஒரு விழிப்புணர்வு. ஏன் இந்த இரவு, நீங்கள் கேட்பீர்கள். சிவனே, மகா சிவராத்திரி எதனால் வந்தது? பக்தர்களே, இதற்கு ஒரே ஒரு கதை என்று இல்லை. பல புராண மரபுகள் இந்த இரவின் மகிமையை வெவ்வேறு வழியில் விளக்குகின்றன. ஆனால் மையம் ஒன்றே: உள்ளிருளை விட்டு விழிப்பின் ஒளிக்குச் செல்லுதல். முதலாவதாக, சில மரபுகளில் இந்த இரவு சிவன் பார்வதி சங்கமம், அதாவது என் திருமணத்தின் நினைவு என்று சொல்வார்கள். சிவம் என்பது சுத்த சைத்தன்யம், சக்தி என்பது செயலாற்றும் சக்தி. இரண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் உலகில் ஒழுங்கும் அருளும் மலரும். இரண்டாவதாக, சில மரபுகளில் நான் முடிவற்ற ஒளித்தூணாக வெளிப்பட்ட இரவு என்று சொல்வார்கள். அகங்காரம் அளக்க முயன்றதை பரம்பொருள் அளவிட முடியாதது என்று காட்டிய தருணம். இதன் பாடம் என்ன? உங்களை விட பெரிய உண்மை இருக்கிறது என்பதை நினைவு கொள்வது. மூன்றாவதாக, சில மரபுகளில் பார்க்கடல் கடையப்பட்ட போது வெளிவந்த ஹாலாஹல விஷத்தை நான் உலகை காக்க என் கண்டத்தில் தாங்கினேன் என்று சொல்வார்கள். அதனால்தான் நீலகண்டன் என்ற பெயர். இது நினைவூட்டுவது காக்கும் அருளும் தியாகமும். நான்காவதாக, சிலர் இந்த இரவை என் தாண்டவத்தின் நினைவாக சொல்வார்கள். தாண்டவம் என்பது அழிவு மட்டுமல்ல, பழையதை கழற்றி புதியதை பிறக்கச் செய்வது. உங்கள் வாழ்க்கையிலும் பழைய பழக்கங்களை கழற்ற இந்த இரவு உதவும். மகா சிவராத்திரியில் விசேஷங்கள். இப்போது கேளுங்கள், இந்த இரவில் என்ன தனித்தன்மை? பக்தன் ஒருவன் கேட்டான். முதலில், இரவு ஏன் முக்கியம்? பக்தர்களே, பகலில் நீங்கள் பல வேடங்கள் அணிவீர்கள்: வேலை, பொறுப்பு, உறவு. ஆனால் இரவில் மனம் தனியாக நிற்கும். அப்போதுதான் ஆசை, கோபம், அலட்சியம், அகங்காரம் மெல்ல தலை தூக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் விழித்திருந்தால் அது வெற்றி. சிவனே, விழிப்புடன் இருக்கணும்னா தூக்கம் வராமல் இருக்கணுமா? அதுவும் ஒன்று. ஆனால் முக்கியம் உள்ள விழிப்பு. அதற்கு பெயர்தான் ஜாகரணம். வெளியில் கண் திறந்திருந்தாலும் உள்ளம் தூங்கினால் பயனில்லை. உள்ளமே விழிக்க வேண்டும். இந்த இரவு 4 பிரகரம்னு சொல்வாங்களே, அது என்ன? ஆம், பல மரபுகளில் இந்த இரவை 4 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியில் வழிபாடு செய்வார்கள். ஒரு முறை மட்டும் செய்ய முடிந்தால் நடுநிசி வழிபாடு மிகச்சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாளில் அபிஷேகம் செய்வார்கள். நீர், பால், தயிர், தேன், நெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வார்கள். அதன்பின் பில்வ இலை அர்ப்பணிப்பார்கள். இது வெளிப்படையான அர்ப்பணம் மட்டுமல்ல, உள்ளத்தில் உள்ள கசப்பையும் கர்வத்தையும் கழுவும் நினைவூட்டல். மந்திரம். பல மந்திரம் தேட வேண்டாம். ஓம் நம சிவாய, இதையே அன்போடு ஜெபியுங்கள். அன்போடு சொன்னால் அது வழிபாடு, உண்மையோடு சொன்னால் அது மாற்றம். இப்போது நான் சொல்லப்போவது இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதே. உடல் உள்ள சுத்தம். காலை அல்லது நாள் முழுவதும் சுத்தமாக இருந்து மாலை மீண்டும் குளித்து வழிபாட்டுக்கு தயாராகுங்கள். விரதம். அளவோடு அறிவோடு. பலர் நோன்பிருப்பார்கள். சிலர் தண்ணீர் கூட இல்லாமல் கடுமையாக இருப்பார்கள். சிலர் பழம், பால் போன்ற எளிய உணவுடன் கடைபிடிப்பார்கள். பக்தர்களே, விரதம் என்பது உடலை வாட்ட அல்ல, மனத்தை வலுப்படுத்த. உடல்நிலை சிக்கல் உள்ளவர்கள், சர்க்கரை, இரத்த அழுத்தம், கர்ப்பம், மருந்து போன்ற சூழல் இருந்தால் உங்களை துன்புறுத்தி விரதம் பிடிக்காதீர்கள். உங்களுக்கு ஏற்ற விதத்தில் கடைபிடியுங்கள். அருள் என்பது அறிவோடு கூடிய அனுஷ்டானம். வீட்டிலும் வழிபடலாம். ஆலயம் செல்ல முடியாவிட்டால் வீட்டில் எளிமையாக வழிபடுங்கள். உண்மை உள்ள இடத்தில் நான் இருக்கிறேன்.
அபிஷேகம் மற்றும் வில்வார்ப்பணம். நீர், பால் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து பில்வம் சமர்ப்பியுங்கள். தீபம் ஏற்றுங்கள். தீபம் என்பது சிவனுக்கு ஒளி அல்ல, உங்கள் உள்ளத்தில் அறிவின் ஒளி. 4 பிரஹர அனுஷ்டானம். முடிந்த அளவு. ஒவ்வொரு பிரஹரத்திலும் சிறு பூஜை ஜபம் செய்து உள்ளம் தளராமல் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை மட்டும் என்றால் நடுநிசையில் கண்டிப்பாக ஜபம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம், புராண கேட்பு. சிவ தொடர்பான ஸ்தோத்திரம், சிவ புராண கதைகள் போன்றவற்றை வாசியுங்கள் அல்லது கேளுங்கள். அது மனத்தை நேராக வைக்கும். பக்தர்களே, இப்போது என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்கிறேன். இது பயம் காட்ட அல்ல, உள்ளத்தை மாசுபடுத்துவதை தவிர்க்க. கோபம், கடுமையான பேச்சு, பொய், அவதூறு தவிருங்கள். மது, போதை, மனதை மயக்கும் பழக்கங்கள் விலக்குங்கள். அலட்சியம், சடங்காக முடிச்சிடலாம் என்ற மனநிலை விலக்குங்கள். ஜாகரணம் உடைந்து தூங்கிவிடுதல் முடிந்த அளவு தவிருங்கள். முடியாவிட்டால் குறைந்தது நள்ளிரவில் எழுந்து ஜபம், தியானம் செய்யுங்கள். விரதத்தை தவறான நேரத்தில் உடைக்காதீர்கள். அடுத்த நாள் சூரியோதயத்திற்குப் பிறகு, குளித்த பிறகு உங்கள் மரபுப்படி சரியான நேரத்தில் முடிக்கவும். இப்போது நீங்கள் கேட்பீர்கள், சிவனே, இதையெல்லாம் செய்தால் என்ன நன்மை? பக்தர்களே, நன்மை என்பது செல்வம் மட்டுமல்ல. முதலில் உள்ள நன்மை, பின்னர் வெளி நன்மை. விழிப்புணர்வு உயர்வு, ஜாகரணம், அறியாமையின் தூக்கத்திலிருந்து எழும் பயிற்சி, மனக்கட்டுப்பாடு, விரதம், ஆசைகளை அடக்கி மனத்தை வலுப்படுத்தும் ஒழுக்கம், பக்தியின் முழுமை, அன்போடு லிங்க வழிபாடு, அபிஷேகம், வில்வ அர்ப்பணம், உள்ளத்தை தூய்மை செய்யும் அனுஷ்டானம், மனச்சுத்தி அல்லது பாவ விமோசனம் என்ற நம்பிக்கை. பல மரபுகளில் இந்த நாளின் விதிப்படி விரதம், வழிபாடு, மனச்சுமை குறைந்து மனம் தெளிவாகும் என்று சொல்லப்படுகிறது. உலகியல் நன்மைகள் என்ற பக்தி நம்பிக்கை. ஆன்மீகமும் உலகியலும் இரண்டிலும் உதவும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நினைவில் வையுங்கள், உள்ளம் சுத்தமானாலே வாழ்க்கை தானாக ஒழுங்காகத் தொடங்கும். பக்தர்களே, ஒரு கதையுண்டு. ஒரு ஏழை வேடன், பெயர் சுஸ்வரன், ஒரு நாள் காட்டில் வழிதவறி இருள் சூழ பயந்து மரத்திலேறி அமர்ந்தான். அவன் தூங்கவில்லை. இரவு முழுவதும் விழித்திருந்தான். தூக்கம் வராமல் இருக்க மேலே இருந்த இலைகளை பறித்து கீழே விட்டான். அது வில்வ இலை. அவன் அறியாமலே கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. இலைகள் அதன் மீது விழுந்தன. அந்த இரவு சிவராத்திரி. பக்தர்களே, அவன் நான் பூஜை செய்தேன் என்று கூட நினைக்கவில்லை. ஆனால் விழிப்பும் ஒரு விதத்தில் விரதமும் வில்வ அர்ப்பணமும் நடந்தது. கதை சொல்லும் பாடம் இதுதான். உள்ளத்தில் உண்மை இருந்தால் நான் வழி கண்டுகொள்வேன். நீங்கள் சரியா செய்தேனா என்று பயப்பட வேண்டாம். உண்மை, அன்பு, விழிப்பு, இதுவே போதும். பக்தர்களே, என்னை தேடி நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் சிவம் இருக்கிறது. சிவம் என்றால் சுத்தம், அமைதி, விழிப்பு, கருணை. இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே. அகங்காரத்தை மெதுவாக இறக்கி, உள்ளத்தை தாழ்த்தி, ஓம் நம சிவாய என்று அன்போடு அழையுங்கள். ஓம் நம சிவாய.